மல்லிகை கடையில் எல்லாருமே வந்து ரேக் வந்து எந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதும் திங்க் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் போட்டிருக்க ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டீலில் போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டில் இங்கே இது வந்து நாங்கள் செகண்ட்ஸில் வாங்கி இது பண்ணோம் சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுல எது போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக் அடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஸ்டீல் ரேக் வந்து பெஸ்ட்டாக இல்லை ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த டைமில் வந்து சொல்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாது. அந்த ஹுட்டில் அடிச்சிருந்தோம் அப்படின்னா அதோட அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சோப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரேக்குள்ளே வந்து ஹுட்டு ரேக் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேக்குக்குள்ளே கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு பாக்ஸோட ஐட்டம் வந்து கம்பல்சரி ஃபுல்லாகிடும் சரிங்களா. இதுவே வந்து அந்த ஸ்டீல் ரேக்குன்னும் போது வந்து உங்களுக்கு ஃபுல் ஆகாது. நம்ம 2-3 ஐட்டத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா. அது ஒன்று. இது வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பேகு இதெல்லாம் வந்து இப்படி வைக்கிறதுனால இந்த கீழே இருக்க ரேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிடும். இதுவே நீங்கள் ஹுட்டில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு டின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த அரிசி டின்னு பருப்பு சக்கரெல்லாம் போட்டு வைப்போம். இந்த டின்னுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் செவுத்தை ஒட்டி நம்ம மேலே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து செவத்தோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும்போது அதோட லுக்கும் நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ஸ்டீலில் போட்டிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த டைமில் யாரும் சொல்லாதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் ஏன் இதை மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேனா அப்படின்றதெல்லாம் கஷ்டம்தான். நாங்கள் வந்து சம் ஆஃப் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா எங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிடலான் இருக்கோம். யாராவது உங்களுக்கும் இந்த மாதிரி தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டபுள் செலவு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே வந்து நீங்கள் வுட்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும்.